நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னது புதுசா சாருன்னா? நீங்க எல்லாம் பெரிய ஆயிட்டீங்க, அப்படிதானே கூப்பிடணும். என்ன பெரிய ஆயிட்டேன்? என்னாச்சு உனக்கு? சும்மாதான். ஆமா, என்ன திடீர்னு போன் எல்லாம் பண்ணிருக்க? இல்ல, அது ஒண்ணும் இல்ல. அங்க என்ன பண்ற நீ? ஒண்ணும் பண்ணலையே. சிரிச்சியா? ஏய், இல்லையே. சரி சொல்லு, மகா என்ன பண்றா? நல்லா இருக்கா? அவளும் நானும். அவளும் நீயும்? அதான் எங்கேயாவது போயிட்டு வரலான் இருக்கோம். சரி சரி, எங்க போறத பிளான்? எங்கண்ணா? கோயிலுக்கு. ஓய், என்ன திருப்பதிக்கு போய் மொட்டை அடிக்க போறீங்களா நீங்க ரெண்டு பேரும்? இல்ல இல்ல, அங்க இல்ல, இது வேற. இது வேறனா? எங்க? குறிஞ்சி ஆண்டவர் கோயிலுக்கு. குறிஞ்சி ஆண்டவர் கோயிலா? அது எங்க இருக்கு? மலையில, கொடைக்கானல் மலையில. ஏய் ஃப்ராடு, கேடி. கொடைக்கானல் போறோம்னு சொல்ல வேண்டியதானே? எதுக்காக நீ சாமி எல்லாம் கோத்து விடுற? ரெண்டு பேரும் கொடைக்கானல் போறீங்க, இத சொல்ல இவ்ளோ வெக்கமா? அதுவும் என்கிட்ட சொல்ல. மகாதான் சொன்னா போயிட்டு வரலான்னு. ஓ, உங்களுக்கு இஷ்டம் இல்ல? ஓகே ஓகே, இப்ப வாச்சும் ரெண்டு பேருக்கும் புத்தி வந்துச்சுல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். என்னன்னு தெரியல, உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. சூப்பர் பாரதி, உண்மையிலேயே நல்ல நியூஸா சொல்லிருக்க. இப்போவாவது நீங்க ரெண்டு பேரும் உங்க லைஃபை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நிறைய பேசுங்க, ஒருத்தர் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இனிதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுமா என்ன? இங்க பர்ற பேச்சு. பத்திரமா போயிட்டு வாங்க. அங்க ஸ்டே பண்றதுக்கு அரேஞ்ச் பண்ண சொல்லவா? இல்ல, அதெல்லாம் சொல்லிட்டேன். பா, தெளிவாதான் இருக்க நீ. ஹலோ, லைன்ல இருக்கியா? இருக்கேன். ஹேய், அப்ப பேச வேண்டியதானே? பாரதி, ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. மகாவோட நீ நிறைய பேசு, அதெல்லாம் சரிதான். ஆனா என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசு. உண்மையை சொல்றேன்னு சொல்லி எல்லாத்தையும் உடறி வச்சிடாத. எனக்கு புரியல, நீ எது சொல்ற? ரொம்ப உண்மையா இருக்கேன்னு சொல்லி எதையாச்சும் உடறி வச்சிடாதன்னு சொல்றேன். நம்மளை பத்தி சொல்ல வேண்டாம்னு சொல்றியா? ஏன் திடீர்னு? நீங்க எல்லாம் டக்குன்னு ஒரு செகண்ட்ல அரிச்சந்திரனாகி எல்லாத்தையும் கெடுத்துக்குவீங்க, அதுக்கு தான் சொன்னேன். சொல்ல வேண்டாம்னு சொல்றியா? ஏ, சொல்லணும்னு நினைச்சியா? சேச்சா, அப்படி இல்ல. நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த ஏரியாவை பத்தி யோசிக்கிறேன். நல்லது, மறுபடியும் அப்படியே மறந்துடு. சந்தோஷமா போயிட்டு வாங்க. சரி, வச்சிருவா. ஓகே, ஹேவ் a nice time பாரதி. பை பை. குடுமா, நான் கொண்டு வரேன். இல்ல பரவாயில்ல பாரதி. குடுன்றல. பரவாயில்ல பாரதி, கார் எங்க இருக்குன்னு ஃபோன் பண்ணி கேளு. ஹலோ, முருகன் அண்ணா. அண்ணா, நான் பாரதி பேசுறேன். நான் கார் கேட்டிருந்தேனே. நாங்க வந்துட்டோம். இந்த லேக் பக்கத்துல தான் இருக்கோம். கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணா. என்னாச்சு? வந்துட்டு இருக்காரா, ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறாரா. மெதுவா வரட்டும். நல்லா இருக்குல்ல? பிடிச்சிருக்கா? ரொம்ப குளிர்தல பாரதி. இரு.
மகா டீ சாப்பிடுவோமா? ம். சரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, வாங்கிட்டு வந்துடுறேன். மகா இந்தா. நல்ல கிளைமேட்ல பாரதி. செம்ம குளிரு. சென்னையை விட்டு தாண்டினதுமே அங்க இருக்கிற எல்லா பிரச்சனையில இருந்தும் எஸ்கேப் ஆன மாதிரி அமைதியா இருக்குல்ல? எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஏதோ வேற ஒரு நாட்டுக்கே வந்த மாதிரி இருக்கு. ஏய் அங்க பாரு. பாரதி நம்ம போட்டிங் போலாமா? ஹேய் கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம 2 பேரும் இப்படி வெளியூர் வந்திருக்கோம்ல. நல்லா இருக்க மகா? ரொம்ப. மகா எத்தனை நாள் தங்க போறோம்? எத்தனை நாள் தங்கலாம்? எத்தனை நாள் வேணாலும். பாரதி கார் இப்ப வரும்? ரொம்ப இன்னும் 10 மினிட்ஸ்ல வந்துடும். ரொம்ப குளிருது. ஏய் இது நல்லா பொதிக்க வேண்டியதானே? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடைமழை வரும் அதில் நனைவோமே, குளிர் காய்ச்சலோடு ஸ்நேகம், ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம், குடு குடு பொய்கள் சொல்லி என்னை வெல்வாய். அது கடைக்கு போயிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? பக்கத்துல எதுவும் கடை இல்ல, ரொம்ப தூரத்துல இருந்துச்சு. அப்படியே நான் வாங்க போனேன்.
சரி நீ கிளம்பிட்டியா? நான் எங்க தனியா போறேன்? நாம தானே வெளியே போலான்னு சொன்னேன். அது இல்ல, வெளியே போறதுக்கு கிளம்பிட்டியான்னு கேட்டேன். ஏன் இந்த ட்ரெஸ் நல்லா இல்லையா? ஆ, பார்த்தா கிளம்புன மாதிரி இல்லையா? சரி விடு. சரி எங்க சாப்பிடலாம்? எங்கேயா வெளியிலையா? எங்கனாலும் ஓகே தான் பாரதி. அப்ப வெளியே சாப்பிடலாம். ம். ஆ, இன்னைக்கு எங்க போறோம்? பிளான் எதுவும் இல்லை. ஆ, நீ இந்த ட்ரெஸ் தானா இல்ல சேஞ்ச் பண்ணணுமா? எனக்கு இந்த ட்ரெஸ் தான், ஆனா உனக்கு தான். என்ன? எடுத்து பாரு. என்னது பாரதி? பாரு மகா. ஏய், நீயா வாங்குன? ம். யாருக்கு? எது ரூம்ல ஒருத்தங்க இருக்காங்க அவங்களுக்கு. விளையாடாத பாரதி. சுடிதார்லாம் நீ எனக்கா வாங்குன? என்ன கேக்குற? உனக்கு தான். ஏய், நான் சுடிதார்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுப்பா. போட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. நான் ஸ்கூல் டேஸ்ல போட்டது பாரதி. ப்ளீஸ் எனக்காக மகா. இல்ல, ப்ளீஸ் ப்ளீஸ். போட்டா நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாக்குறேன். நல்லா இல்லைன்னா போட மாட்டேன். ம்? உனக்கு நல்லா இல்லைன்னா வேற யாருக்கு நல்லா இருக்கும்? பாரா பேச்ச. நான் ட்ரை பண்றேன். பாரதி, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. உங்க வீட்ல சுபா ஜனனி எல்லாருமே போடுறாங்க, ஆனா நீ தான் எப்ப பார்த்தாலும் சரியா கட்டிட்டு இருக்க. ப்ளீஸ் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாரு. ம், சரி. ஏய் மகா, ஏய் சூப்பரா இருக்கு மகா. ஒரு மாதிரியா இல்ல? அதெல்லாம் இல்ல, இந்த ட்ரெஸ்ல கலக்குற நீ. நிஜமாவே சொல்ற மகா, சூப்பரா இருக்கு. ஏய் எப்படி கரெக்டா எடுத்துட்டு வந்திருக்கல? ஏய் இந்த ட்ரெஸ்ல தான் நம்ம வெளிய போறோம். இல்ல இல்ல இல்ல, நான் உனக்காக தான் போட்டேன். நான் போய் மாத்திட்டு வந்துடுறேன் ப்ளீஸ். இதோட தான் நம்ம வெளிய போறோம். பாரதி, இல்ல எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ப்ளீஸ். இல்ல மகா, இந்த Dress ரொம்ப சூப்பரா இருக்கு. வா வா, அட வான்னு சொல்றேன்ல, வா. ஏய் என்னது இது? பிரிச்சு பாரு. ஏய் கேமரா. லைஃப்ல சில மொமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் பாரதி. லைஃப்ல திரும்ப கிடைக்காதது காலம்தான். அதோட பதிவு ரொம்ப முக்கியம். ஏய் இது ப்ரொஃபஷனல் கேமரா மாதிரி இருக்கு. இதெல்லாம் எனக்கு யூஸ் பண்ண தெரியாது. இது Canon EOS 1200D. இதை ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸி. ஓ இல்ல இல்ல ஜனனி, அப்படி ஏதாவது சந்தேகம்னா உள்ள மேனுவல் இருக்க படிச்சுக்கோ. ஒவ்வொரு மூமெண்ட்ஸையும் கிளிக் பண்ணு. சந்தோஷமான மூமெண்ட்ஸை திரும்ப திரும்ப பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமா இருக்கும்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரொம்ப நாளைக்கு பிறகு மனசு ஒரு மாதிரி சந்தோஷமா அமைதியா இருக்கு பாரதி. எனக்கும் அதே தான் மகா. நமக்கு எந்த கவலையும் இல்லாம இந்த உலகத்திலேயே நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோங்கிற மாதிரியே இருக்கு. சாரி பாரதி, எதுக்கு? நான் உன்னை நிறைய கஷ்டப்படுத்திட்டேன்ல. ஹேய், என்ன திடீர்னு ட்ராக் மாறுற? என்னாச்சு உனக்கு? நான் உனக்கு ஒரு நல்ல வைஃபாவே நடந்துக்கல பாரதி. அப்ப இவ்வளவு நாளா வேற எப்படி நடந்துக்கிட்ட? புரியாத மாதிரி பேசாத. உன் இடத்துல வேற யாரா இருந்திருந்தாலும் இவ்வளோ பொறுமையா என்கிட்ட நடந்திருக்க மாட்டாங்க. எனக்கு நல்லா தெரியும். நல்லா தானே பேசிட்டு இருந்தோம். திடீர்னு எதுக்கு இப்படிலாம்? கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், 2 பேரும் சேர்ந்து ஒரே வீட்டில் இருந்தோம். வேற என்ன பண்ணோம் சொல்லு? நான் உன்னை பத்தி நிறைய யோசிக்காமலே இருந்துட்டேன் பாரதி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்பதானே சந்தோஷமா இருக்குன்னு சொன்னேன். அந்த மூட நீ ஏன் கெடுத்துக்கிற? இல்ல பாரதி, இன்னைக்கு எல்லாமே எனக்கு உன்கிட்ட ஓப்பனா பேசணும்னு தோணுது. நான் உனக்கு ஒரு நல்ல வைஃபா நடந்துக்கிறேனான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு பாரதி. நீயும் அதை பெருசாவே எடுத்துக்கல. அதனாலேயே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குது. உன் அளவுக்கு இது வரைக்கும் எனக்கு வேற யாரையும் பிடிச்சதில்ல பாரதி. நீதான் எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்ச ஆள்லாம் பொய் சொல்ல மாட்டேன். உனக்கு முன்னாடியே சின்ன சின்னதா 2-3 பல்ப் எரிஞ்சிருக்கு. ஸ்கூல் டேஸ்ல தருண் ஒரு பையன் என் பின்னாடியே வருவான். +1 +2 2 வருஷம் அப்படியே ஓடிடுச்சு. நான் ஆன்சரும் பண்ணல, வேண்டான்னு சொல்லல. அப்புறம் மறந்தே போயிட்டேன். அவனுக்கும் இப்போ கல்யாணம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் காலேஜ் செகண்ட் இயர்ல ஒரு பையன் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணான். எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அவன் விடாம பேசிக்கிட்டே இருப்பான். நான் தான் பெருசா ரியாக்ட் பண்ணல. அப்ப பல பேர் தூக்கத்தை காலி பண்ணிருக்கன்னு சொல்லு. சீரியஸா பேசும்போது கிண்டல் பண்ணாத பாரதி. என்னன்னு தெரியல, என்னை பத்தி எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. சொல்லு. அப்புறம் வீட்டில் கல்யாணத்துக்கு பேசும்போது அப்பா விக்னேஷா சொன்னாரு. என்கேஜ்மெண்ட்லாம் சொன்னப்போ எல்லாமே சரியா வரும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் அது என்னாச்சுன்னு உனக்கே தெரியுமே. அப்புறம் பிரபு கூட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும்போது அவனை பத்தி யோசிக்கவே இல்லை. நான் ஒரு மாதிரி பிளாங்கா இருந்தேன். அப்பாவுக்காக தலையாட்டினேன். திடீர்னு மண்டபத்தில் கல்யாணம் நின்று போய் நீ மாப்பிள்ளையா வந்து உட்காந்தப்போ நான் நிறைய டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன் பாரதி. உன்னை அந்த இடத்துலலாம் என்னால யோசிக்கவே முடியாம இருந்தது. ஆனா இப்ப என்ன தோணுது தெரியுமா? என்ன தோணுது? உன்னை தவிர வேற யார கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்க மாட்டேன் பாரதி. உன்னோட என்ன சேர்த்து வைக்கதான் கல்யாணத்துல இவ்வளோ குழப்பம் நடந்துச்சு போல. என்னன்னு தெரியல, இதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு தோணுது. நமக்குள்ள இனிமே ரகசியமே இருக்க வேணாம் பாரதி. உனக்கு ஏதாவது லவ் இருந்திருக்கா பாரதி? சாரி, கேட்க கூடாதுன்னா விட்டுடு, பரவாயில்ல. இல்ல அப்படி இல்ல. இருந்திருக்குமா? அட இதே போ. நான் சொல்ல போறதை கேட்டு நீ எதுவும் தப்பா நினைக்க கூடாது. இதுக்கு மேலே நான் உன்னை தப்பா நினைப்பேன்னு நினைக்கிறியா பாரதி? இல்ல, நீ இவ்வளவு தூரம் ஓப்பனா பேசும்போது
நான் பேசலன்னா நல்லா இருக்காது மகா. சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லு, நான் எதுவும் நினைக்க மாட்டேன். அட சொல்லு பாரதி, யார் இந்த பொண்ணு? எனக்கு தெரியுமா அவங்கள? எனக்கு தெரிஞ்சவங்களா? அது யார் பாரதி? ஜனனி. ஜனனியா?